السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தப்சீர் தொடர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய 278, 279 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம். 278வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மூமின்களாக இருப்பீர்களாக இருந்தால் வட்டியில் எஞ்சியுள்ளதை விட்டுவிடுங்கள். 279 சொல்கிறான், ஃபஇல்லம் தஃபஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி. அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால், அதாவது வட்டியை விட்டுவிட்டு அதில் எஞ்சியவைகளெல்லாம் ஒதுக்காமல் நீங்கள் அதனோடு தொடர்போடு இருப்பீர்களாக இருந்தால், அல்லாஹ்விடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் போர் பிரகடனம் செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். வட்டியில் எஞ்சியதை விடுங்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்தும் போர் பிரகடனம் செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வ இன் துபுத்தும் ஃபலக்கும் ருஊசு அம்வாலிக்கும். நீங்கள் வட்டியிலிருந்து தௌபா செய்து விட்டால் உங்களுடைய முதல் உங்களுக்குரியதாகும். நீங்கள் லா தظلمون, அநியாயம் செய்யவும் மாட்டீர்கள், வலா துظلمون, அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 275, 276 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா வட்டியை பற்றி, வட்டியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு 277வது வசனத்தில் அதற்கு மாற்றமாக மூமின்களுடைய நிலைப்பாட்டையும் அல்லாஹு தஆலா விளக்கிவிட்டு மீண்டும் மூமின்களுக்கு ஒரு செய்தி அல்லாஹு தஆலா வட்டியோடு தொடர்படுத்தி சொல்கிறார். நம்பிக்கை கொண்டோரே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தக்வா என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றத்தை குறிக்கிற ஒரு சொல்லாகும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை பற்றி பேசும்போது தன்னுடைய இடது பக்க நெஞ்சை 3 தடவைகள் இப்படி சுட்டிக்காட்டி, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது இங்கே இருக்க வேண்டும், இங்கே இருக்க வேண்டும் என்று 3 தடவைகள் சொன்னார்கள். அப்ப தக்வா என்பது உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்ன சொல்லும் என்றால், நான் வீணாக படைக்கப்படவில்லை, என்னை படைத்த ரப் இருக்கிறான். அந்த ரப் என்னிடம் கேள்வி கேட்பான். அவன் எனக்கு சிலவற்றை செய்ய வேண்டும் என்று ஏவி இருக்கிறான். அவற்றை நான் செய்ய வேண்டும். சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். எனவே நான் அவற்றை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவன் நினைத்து நம்பி அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பதும் அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதும் தான் தக்வாவா. இப்ப ஈமான் வந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் அந்த ஈமானை நாம் உறுதிப்படுத்தி கொண்டால், அடுத்தது அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பதும் அவன் விலக்கியவற்றை தவிர்ந்து கொள்வதும் நமக்கு இலகுவாகிவிடும். எனவேதான் இவ்வாறு அழைத்து விட்டு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்வா செய்யுங்கள் என்று அழைத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வதரு மா பகிய மினர் ரிபா, ரிபாவில் வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டு விடுங்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். சுப்ஹானல்லாஹ், இந்த ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை அல்லாஹ் அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நம்மகிட்ட ஈமான் இருந்தால்தான் நாம் இவ்வாறான பாவங்களிலிருந்து விடுபட முடியும். இதனுடைய எதிர்மறையான கருத்து என்ன? ஈமானில் பலவீனமாக இருக்கிறவர்கள்
அல்லது ஈமான் இல்லாதவர்கள் இதிலிருந்து இலகுவாக வெளியேற மாட்டார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் அழகாக தெரியும். எனவே அந்த பொருளாதாரத்தை எப்படியும் தேடலாம் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இத்தகுல்லாஹ அஜ்மிலு ஃபித் தலப், தக்வா, அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், ஹலாலான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலே பொருளாதாரம் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருவது போல நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு அடிப்படையாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி நாம் படைக்கப்படவில்லை. நாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் வாழ வேண்டும். எனவே வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தேவை. எனவே பொருளாதாரத்தை தேட வேண்டும். அப்படி பொருளாதாரத்தை தேடுகிற போது ஹலாலான முறையில் அந்த பொருளாதாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஹராமான முறையில் பொருளாதாரத்தை தேடுவது எல்லா வகையிலும் ஆபத்து. அதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பொருளாதாரத்தை வட்டியின் மூலம் தேடுவது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையாகும். அதனாலதான் லா தظلمون ولا تظلمون 279வது வசனத்தில் சொல்லும் போது, நீங்க வட்டியை விடுங்கள், அப்படி விட தவறினால் அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அநீதி இழைக்கவும் மாட்டீர்கள், அநீதி இழைக்கப்படவும் மாட்டீர்கள். அதாவது வட்டி ஹராமாக்கப்படுவதற்கான அடிப்படை காரணம், வட்டி ஹராமாக்கப்படுவதற்கான அடிப்படை காரணம் அது அநீதியாகும். இப்ப மற்றவர்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கொடுமைதான் அவர்களிடத்தில் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்துவிட்டு அவர்களிடமிருந்து சுரண்டுவது. இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவு கண்ட ஹதீஸ், அதாவது நபி அவர்கள் கனவு காணுவது வஹி, உங்களுக்கு தெரியும். 2 மனிதர்கள் வந்து அவர்களை அழைத்து செல்கிறார். 2 பேரும் மலக்குகள் கனவுல வார. அந்த மலக்குகள் அவர்களை அழைத்து சென்று பல காட்சிகள், 3 அம்சங்கள் காட்டப்படுது. அதில் ஒன்று என்னென்றால் இரத்த ஆறு. அந்த இரத்த ஆற்றிலே ஒருவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆற்று ஓரத்திலே இருக்கிற சிலர் கற்களை எடுத்து அவனுக்கு வீசி வீசி அவனை கரைக்கு வராமல் உள்ளே போட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது யார் என்று கேட்கப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு, இவர்கள் தான் வட்டி சாப்பிட்டவர்கள். நஊது பில்லாஹ். வட்டி சாப்பிடுகிறவர்கள் மனித இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவர்கள். அதனாலதான் அவர்கள் இரத்த ஆற்றில் போட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப வீட்டில் சும்மா உட்கார்ந்துக்கிறது, மற்றவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறது, அதன் மூலம் வட்டி எடுக்கிறது, சாப்பிடுறது. நஊது பில்லாஹ். இது இஸ்லாத்தில் ஒரு பாரதூரமான பிரச்சனை. நீங்க பார்க்கலாம், குர்ஆனை முழுமையாக 114 அத்தியாயங்களும் 6200 வசனங்களை நீங்கள் ஓதி பார்த்தாலும் இங்கு வட்டிக்கு சொல்லப்பட்டது போன்ற ஒரு பாரதூரமான தண்டனை வேறு எந்த ஒரு பாவத்திற்கும் சொல்லப்படவில்லை. நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால் அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிற செய்தி ஒவ்வொருவருடைய கவனத்தையும், குறிப்பாக இந்த அழைப்பு காபிர்களை நோக்கி விடுக்கப்பட்ட அழைப்பல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று நம்மை நோக்கி விடுக்கப்பட்ட அழைப்பு என்பதை நாம் புரிந்து இந்த வட்டியினுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். வட்டி என்றால் என்ன என்பதை நம்ம கடந்த வகுப்பிலே சுட்டிக்காட்டியிருந்தோம். வட்டி 2 வகைப்படும். ரிபல் ஃபதுல், ரிபல் நசீஆ. அதாவது 6 பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது ஈக்குவலாக ஹேண்ட் டு ஹேண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டும். அது அப்படி ஈக்குவலிட்டி மிஸ் ஆனால், மேலதிகமாக பெற்றால் அது வட்டி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார். இதை ரிபல் ஃபதுல் என்று சொல்வார்கள். ரிபல் நசியா என்பதுதான் வட்டியில் அடிப்படையில் இருந்து வரக்கூடிய வட்டியாகும். அதாவது பொருளாதாரத்தை, பணத்தை கடனுக்கு கொடுத்து விட்டு அதைவிட கூடுதலாக ரிட்டர்ன் வாங்குவது ரிபல் நசியா என்ற வட்டி. ஆனால் 2 வட்டிகளுமே பாரதூரமானவை. இந்த வட்டி சாப்பிடக்கூடியவர்கள்
எவ்வாறான தண்டனைக்கு மறுமையிலே உட்படுத்தப்படுவார்கள் என்பதை 275வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறவர், வட்டியை சாப்பிட கொடுக்கிறவர், வட்டிக்கு சாட்சி சொல்லுகிறவர்கள், இவர்கள் எல்லோரையும் சபித்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வட்டியோடுள்ள முழு தொடர்பையும் நாம் கட் பண்ண வேண்டும். பொருளாதாரம் அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹ் தருவார். அல்லாஹ் தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. அல்லாஹ் தரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் அதை தருவதற்கும் யாராலும் முடியாது. இது நம்முடைய ஒரு நம்பிக்கையாகும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத். எனவே இந்த கொள்கையில் இருக்கிற நாம் அல்லாஹ் மிக தெளிவாக ஹராமாக்கிய இந்த வட்டியின் மூலம் பொருளாதாரத்தை தேட கனவும் காணக்கூடாது, அந்த பக்கமும் நாம் போகக்கூடாது. இந்த தெரியாமை காரணமாக, அறியாமை காரணமாக இப்படி ஈடுபட்டவருக்கு இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டல் என்னென்றால், நீ உன்னோட கேபிட்டலை மட்டும் எடு, வட்டியை விட்டுரு. ஒருவருக்கு ஒருவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் வட்டிக்காக கொடுத்திருக்கிறார். இப்போது இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை படிக்கிற போது அவருடைய மனது சங்கடப்படுகிறது, இப்படி பாவம் செய்து விட்டோமே என்று தௌபா செய்கிறார். இப்ப இவர் கொடுத்த 10 லட்சத்தையும் வாங்கி எடுத்தால் சரி, பேலன்ஸ் வட்டியாக வர வேண்டி இருப்பதை அவர் நிச்சயமாக கைவிட்டு விட வேண்டும். இதில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு பிசினஸ் வேர்ல்ட்ல, வியாபார உலகத்தில் இதுக்குள்ள வேறொரு பேரை வைத்து கொண்டு வட்டியில் நம்முடைய சகோதரர்கள் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட், இந்த பேர்களை வைத்து வட்டி. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு ஒரு பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்கு எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எனக்கு தேவையான பொருளாதாரம் இல்லை, ஒருவரை கூப்பிடுறது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க என்னுடைய பிஸ்னஸில், உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் தருகிறேன் என்று சொல்லி அவருக்கு மாதம் மாதம் ப்ராஃபிட் கொடுக்கிறது. இப்போ 10 லட்சம் ரூபா அவர்கிட்ட வாங்கிட்டு 1,05,000 ரூபா படி நான் மாதம் மாதம் ஒரு 50,000 ரூபா கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு பிஸ்னஸ் நடக்குதா இல்லையா அதை நானும் பொருட்படுத்துவதில்லை, அவரும் அது பற்றி விசாரிப்பதில்லை. மாதம் வந்து 50,000 ரூபா எடுத்துட்டு போறார், நானும் 50,000 ரூபா மாதம் மாதம் கொடுத்து கொண்டே. இது தெளிவான வட்டி. ப்ராஃபிட் என்பது பெர்சன்டேஜ், ஓகே, இத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் தருகிறேன் என்று நான் சொல்வதும், ப்ராஃபிட்டில் அந்த பெர்சன்டேஜை கொடுப்பதும் அல்ஹம்துலில்லாஹ் ஹலால். ஆனால் பிஸ்னஸே நடக்கவில்லை, நான் வாங்கிய கடனுக்காக வேண்டி நான் மாதம் மாதம் லட்சத்திற்கு 5,000 ரூபா வீதம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் வட்டி கொடுக்கிறேன், அவர் வட்டி சாப்பிடுகிறார். 2 பேரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள். சாப்பிடுகிறவர் பயங்கரமான குற்றத்திற்கு ஆளாகிறார், சாப்பிட கொடுக்கிறவரும் அல்லாஹுடைய தூதரின் சாபத்திற்கு உள்ளாகிறார். எல்லாரும் பாவத்தில் ஈக்குவலானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்துல நாம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள தேவை காரணமாக வட்டி போன்ற பாவங்களிலே போய் விழுந்து விடாமல் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப சிலருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்னென்றால், நாம் வங்கிகளிலே ஒரு சேஃப்டி காரணமாக முதலீடு செய்கிறோம் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, அல்லது வெளிநாடுகளிலிருந்து பொருளாதாரம் வந்து சேரக்கூடிய சரியான ரூட்டாக வங்கி இருக்கிற காரணத்தினால் வங்கியில் நம்முடைய பொருளாதாரம் வந்து தேங்குகிறது, அதனால் வட்டி கிடைக்கிறது. இந்த பணத்தை என்ன செய்யும்? இதுல முதல் விஷயம் என்னென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் முடியுமானவரை வட்டியோடு தொடர்பான வங்கிகளோடு தொடர்பை வைப்பதை இல்லாமல் ஆக்க வேண்டும். இப்ப வட்டியோடு தொடர்பில்லாத வங்கி ஒன்றும் இருக்கிறது, வட்டியோடு தொடர்பான வங்கி ஒன்றும் இருக்கிறது என்றால், வட்டியோடு தொடர்பில்லாத வங்கியோடு தான் நம்முடைய அனைத்து டீலிங்ஸையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, வட்டி வங்கி தான் நமக்கு இருக்கிறது, இப்படி பாதுகாப்புக்காக பொருளாதாரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி விட்டு அங்கே டிபாசிட் பண்ணி விட்டோம் என்று சொன்னால், இதிலிருந்து வரக்கூடிய வட்டியை என்ன செய்வது என்கிற ஒரு மசாலா
அறிஞர்கள் மத்தியிலே வாத பிரதிவாதங்களுக்குரிய ஒரு மசாலாவாக காணப்படுகிறது. இதிலே அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடு, அந்த வட்டியை நாம் வங்கிகளிலிருந்து எடுத்து நாம் பயன்படுத்தாமல் ஒரு பொதுவான தேவைக்கு அல்லது வேறொரு தேவைக்கு அதை நாம் பயன்படுத்தலாம் என்கிற கருத்தை அதிகமான உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லா, அதுபோல சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஃபத்வா கமிட்டி போன்றவை இந்த தீர்ப்பை வழங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஷேக் சவுதியைச் சேர்ந்த ஷேக் உசைமின் போன்ற அறிஞர்கள் அந்த வட்டியை நாம் எடுக்கக்கூடாது என்கிற கருத்திலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது தொடர்பாக நேரடியான ஆதாரங்கள் இல்லாததனால் இது இஜ்திஹாதுக்கு இடம்பாடான ஒரு மசாலாவாக மாறி இருக்கிறது. எனவே நாம் பேணுதலை முன்னிலைப்படுத்தி எது நமக்கு சேஃப்டி என்பதை பார்த்து இந்த விஷயத்தில் முடிவெடுத்துக் கொள்வது சிறந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த 2 வசனங்களிலும் மூமின்களை அழைத்து வட்டியை விட வேண்டும் என்பதை வெரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டான். வட்டியை இதற்கு பிறகும் சாப்பிடுகிறவர்கள், இந்த எச்சரிக்கை கிடைத்த பிறகும் தன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்துவிட்டு அதன் மூலம் வட்டியை சாப்பிடுகிறவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய போர் பிரகடனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். மிக மிக ஆபத்தான ஒரு எச்சரிக்கையாகும் இது. அல்லாஹு தஆலா இந்த கொடுமையான பாவத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد